அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சத்திய சஹாபாக்களின் வரலாறை அறிந்து கொள்வோமா? இந்த குழுமம் சார்பாக அப்பாத் பின் பிஷ்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றிலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு உண்டான பதில்களை இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். முதல் கேள்வி, அவரது அனைத்து பாவங்களையும் மன்னிப்பாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்காக பிரார்த்தித்தார்கள்? இதனுடைய பதில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருந்த போது தூய்மையாய் துல்லியமாய் குர்ஆன் ஓதும் ஓசை கேட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடித்ததும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம், ஆயிஷா, அது அப்பாத் பின் பிஷ்ருடைய குரலா என்று விசாரித்தார்கள். அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஆம், அல்லாஹ்வின் தூதரே என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் புலகாங்கிதம் அடைந்து, யா அல்லாஹ், அவரது அனைத்து பாவங்களையும் மன்னிப்பாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள். இரண்டாவது கேள்வி, இவர்களது தரம் ஒப்பற்றது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள். அவர்கள் யார் யார்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒருமுறை, 3 அன்சார்கள் உள்ளனர், அவர்களது தரம் ஒப்பற்றது. அவர்கள் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, உஸைத் பின் அல் ஹூதைர் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் அப்பாத் பின் பிஷ்ர் ரலியல்லாஹு அன்ஹு என்று கூறினார்கள். மூன்றாவது கேள்வி, அப்பாத் பின் பிஷ்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர்கள் தோழர்கள் எவ்வாறு அழைப்பார்கள்? மதீனாவில் இஸ்லாம் பிரகாசமாய் பரவ ஆரம்பித்தது. குர்ஆன் கற்றார் அப்பாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். காலையோ மாலையோ ஓய்வோ அலுவலோ ஓதினார், ஓதிக்கொண்டே இருந்தார். எந்த அளவென்றால் தோழர்கள் மத்தியில் அவர் ஒரு இமாமாக அடையாளம் காணப்படும் அளவு அவரை குர்ஆனின் தோழர் என்றார்கள் தோழர்கள். நான்காவது, தாத்துர் ரிகாவ், இதன் பெயர் ஏற்பட காரணம் என்ன? அதனுடைய பொருள் என்ன? மதீனாவிலிருந்து நஜ்து வெகு தொலைவில் இருந்த பகுதி. கடினமான நிலப்பரப்பை நடந்தே கடக்க வேண்டிய நிலை முஸ்லிம்களுக்கு. உளதிடத்தை ஈமானை நன்கு சோதிக்கும் படையெடுப்பு அது. முஸ்லிம் வீரர்களுக்கு சரியான காலணிகளும் இல்லை. அனைவருக்கும் போதிய சவாரி வசதியும் இல்லை. 6 பேருக்கு ஒரு ஒட்டகம் என்ற நிலை. முறை வைத்துத்தான் தோழர்கள் சவாரி செய்தார்கள். நடந்து நடந்து பாதங்கள் தேய்ந்து அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கால் நகங்களே விழுந்து விட்டன. அனைவருக்கும் கடுமையான வலி, காயம். அதற்கெல்லாம் அசரவில்லை. அவர்கள் கிழிந்த துணிகளை கால்களில் கட்டிக்கொண்டார்கள். தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தார்கள். அதனால் தாத்துர் ரிகாவ், ஒட்டுத்துணி போர் என்று இந்த படையெடுப்பிற்கு வரலாற்றில் பெயரே ஏற்பட்டுவிட்டது. ஐந்தாவது கேள்வி, அச்சமான தருணங்களில் தொழக்கூடிய தொழுகையின் பெயர் என்ன? அது எப்போது அறிமுகமானது? முஸ்லிம்களும் போரை தொடங்கவில்லை. அசர தொழுகை நேரம் நெருங்கிவிட்டிருந்தது. எதிரிகள் தாக்கக்கூடும் என்ற நிலை இருக்கும்போது அனைவரும் ஒரே நேரத்தில் தொழுகையில் ஈடுபட இயலாது என்ற நிலை. இங்கு இந்த படையெடுப்பில்தான் போர்க்காலங்களிலும் அச்சமான தருணங்களிலும் தொழக்கூடிய தொழுகை முறை ஸலாத்துல் ஹவுஃப் அறிமுகமானது. ஆறாவது கேள்வி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் படையை இரவில் பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் யார்? மீண்டும்
நெடிய பயணம். வழியில் கணவாய் ஒன்றை கடந்தது படை. அங்கேயே தங்கி இரவில் ஓய்வெடுக்க முடிவெடுத்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒட்டகங்களை இளைப்பாற விட்டு தங்குவதற்கு கூடாரம் எல்லாம் அமைத்த பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது படையினரிடம் கேட்டார்கள், இன்றிரவு நமது படையை காவல் காக்க போவது யார்? அப்பாத் இப்னு பிஷ்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருவரும் எழுந்து காவலுக்கு பொறுப்பேற்று கொண்டார்கள். ஏழாவது கேள்வி, அப்பாத் பின் பிஷ்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உடன்பிறவா சகோதரரின் பெயர் என்ன? அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஹாஜிர், மக்காவிலிருந்து மதினா ஹிஜ்ரத் மேற்கொண்டவர். அப்பாத் இப்னு பிஷ்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதினா நகரின் அன்சார். இருவரையும் உடன்பிறவா சகோதரர்களாக்கி வைத்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எட்டாவது கேள்வி, அப்பாத் பின் பிஷ்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எதிரி எத்தனை முறை தாக்கினான்? முதல் முறை தாக்கப்பட்டதும் தன்னை எழுப்பி விட்டிருக்க கூடாதா என்று கேட்டதற்கு அவர்கள் கூறிய பதில் என்ன? அப்பாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நெருங்கி பார்த்தபோது அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 3 காயங்களிலிருந்தும் இரத்தம் வழிந்து கொண்டிருந்ததை கண்டார்கள். சுபஹானல்லாஹ், முதல் முறை தாக்கப்பட்ட உடனேயே ஏன் என்னை எழுப்பவில்லை அப்பாத் என்ற ஆச்சரியம், அதிர்ச்சி விலகாமல் கேட்டார் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எதிரி அப்பாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை 3 முறை அம்பால் தாக்கியிருந்தான். தொழுகையில் நான் ஓதிக்கொண்டிருந்தேன். சூராவின் நடுவில் இருந்தேன். அதை முழுவதும் ஓதி முடிக்கும் முன் நிறுத்த நான் விரும்பவில்லை. அல்லாஹ்வின் மேல் ஆணையாக சொல்கிறேன், நான் குர்ஆன் ஓதுவது தடைப்படுவதை விட நான் மரணிப்பதே மேல். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைக்கு காவலாக இருக்கும்படி என்னை கட்டளையிட்டிருக்க எனது மரணத்தினால் படைக்கு பாதகம் ஏற்பட்டு விடக்கூடாதே என்றுதான் பயந்தேன் என்று பதில் வந்தது. சுபஹானல்லாஹ். 9வது கேள்வி, அப்பாத் பின் பிஷ்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்ட கனவையும் அதன் விளக்கத்தையும் கூறவும். அன்றிரவு உறங்கிய அப்பாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கனவொன்று கண்டார்கள். வானம் திறந்து கொள்ள அதனுள் நுழைந்தார் அப்பாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவரை உள்வாங்கி கொண்ட வானம் ஒரு வீட்டின் கதவை சாத்துவதை போல் தன் கதவை சாத்திக் கொண்டது. காலையில் கண் விழித்தவர் அதை சக தோழர் அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் தெரிவித்தார்கள். அபு சயீத், அல்லாஹ்வின் மேல் ஆணையாக சொல்கிறேன், நான் வீர மரணம் அடைவேன் என்றுதான் அதற்கு அர்த்தம் காண்கிறேன். 10வது கேள்வி, முசைலமா என்ற பொய்யன் எந்த இடத்தில் கொல்லப்பட்டான்? இறுதியில் பொய்யன் முசைலமா கூட்டத்து மனோதிடமெல்லாம் அன்று நொறுங்கிவிட்டிருந்தது. பின்வாங்கிய அவனது படை ஒரு பழத்தோட்டத்திற்குள் சென்று புகுந்து கொண்டது. அங்கு வைத்து முசைலமாவை கொன்று போரை முஸ்லிம்கள் முடிவுக்கு கொண்டு வந்தார்கள். பின்னர் அந்த தோட்டம் மரணத்தோட்டம் என்றே வரலாற்றில் பெயர் பெற்றுவிட்டது. பதினொன்றாவது கேள்வி, அப்பாத் பின் பிஷ்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணமடைந்த இடம் எது? அந்த பழத்தோட்டத்தின் சுவரில்தான் அப்பாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீரமரணம் எய்தினார்கள். அவர்களது உடல் போர்க்காயங்களால் அடையாளம் தெரியப்படாத அளவிற்கு சிதிலம் அடைந்திருந்தது. இரத்தத்தில் மூழ்கி முங்கி இருந்தது. அவர்களது உடல் பிறப்பு அடையாள குறிகளை கொண்டுதான் அடையாளம் காண முடிந்தது. 12வது கேள்வி, எந்த போரில் எப்போது மரணம் அடைந்தார்கள் அப்பாத் பின் பிஷ்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்?
பொய்யன் முசைலமாவுக்கு எதிரான அந்த போரில் தனது 26வது வயதில் வீரமரணமடைந்தார்கள் அப்பாத் பின் பிஷ்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். தொடர்ந்து இணைந்திருங்கள். வாரம் ஒரு முறை ஒரு சஹாபியுடைய வரலாறு பதிவிடப்பட்டு அடுத்த வாரம் அதிலிருந்து கேள்விகளும் அதற்கு அடுத்த வாரம் அதனுடைய பதில்களும் பதிவிடப்படும். இன்ஷா அல்லாஹ். இதன் மூலம் நாம் சஹாபிகளுடைய வரலாற்றை அறிந்து கொள்ள அல்லாஹ் போதுமானவன். சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.